ராஜ் டியூப்ஸ் ஆலய தரிசனம் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடியேன் சிவஸ்ரீ கணபதி சுப்பிரமணியன் சிவாச்சாரியார்கள். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது காஞ்சி மகா பெரிவா, அற்புதமான மகான். அவரை பற்றி பார்ப்போம். முதலில் அவருடைய ஸ்லோகத்தை நாம் இன்று கேட்போம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குரும் பிரணமாமி முதான்பகம். இந்த ஸ்லோகத்திலே அவரை பற்றி நிறையா சொல்லணும். அபாரன நிறையா, கருணான நம்ம மேலே கருணை இருக்கிற ஒரு மகான். அபார கருணா சிந்தும் ஞானதம், நல்ல ஞானம், 100 வயசு வரைக்கும் வாழ்ந்த மகான். அப்பேற்பட்ட அந்த மகான் இந்த பாரத தேசத்தில், இந்த கலியுகத்தில் நாம் அவரோட கதைகளை கேட்கறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கு. இன்றைக்கி காஞ்சி பெரிவாரோட சரித்திரம், அவரோட வாழ்ந்த காலத்தில் அவர் மூலியமா ஏற்பட்ட நிறைய பக்தர்களுக்கு அனுபவங்கள் நிறைய இருக்குது. எண்ணிலடங்கா அனுபவங்கள் இருக்குது. அதில் நாம் ஒவ்வொரு கதையாக பார்ப்போம். இந்த கதையோட ஒரு காரணம், அர்த்தம் என்னன்னா, காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாள் ஊர்வலம் நடந்துகிட்ருக்கு. பெரியவா தேனம்பாக்கத்தில் கேம்ப் இருக்கான். அப்போல்லாம் இந்த ஃபோன் வசதி அதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். தேனம்பாக்கத்தில் வெடி சவுண்டு கேட்குது. நைட் டைம், நைட்டு 9-10 மணி இருக்கும். பெரியவா சவுண்டு பெரியவா கேட்குது. இன்னும் ஒரே வெடி சட்டம் கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னோடனே பெரியவாவுக்கு கூட இருக்கிற சிப்பந்திகள்லாம் சொல்கிறா, இல்லை பெரியவா, இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் காமாட்சி வீதி வந்துட்டுருக்கா, மடத்துக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துருந்தா அப்படின்ட்டு சொல்கிறா. அப்படியா, இப்போ போகணுமே அப்படின்னு. அப்போல்லாம் அந்த வாகன வசதிகள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வாகன வசதிகள்லாம் ரொம்ப இல்லாத காலம். தொலைபேசி அந்த எதுவுமே அவ்வளோவா கிடையாது. செல்ஃபோன் ஃபெசிலிட்டிலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கிடையாது. அந்தமாரி ஒரு காலம். பெரியவாவுக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசை. உடனே அந்த கூட இருக்க சிப்பந்திகிட்ட சொல்லி, ஒரு தேங்காய் கொண்டு வா அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டு, அந்த தேனம்பாக்கத்தில் பெரியவாரால் பிரதிஷ்டை பண்ண விநாயகர் இருக்கார், சந்திரசேகரேந்திர கணபதின்ட்டு. அந்த கணபதிகிட்ட போயிட்டு, இப்போதான் அங்கே கோவில் மாரி கட்டியிருக்கா. தூணிலே விநாயகரை செதுக்கியிருப்பான். ஒரு தூண் மாரி இருக்கும், அந்த விநாயகர் தூணில் செதுக்கியிருப்பான். அந்த விநாயகரை காதில் போயிட்டு பெரியவா சொல்லிட்டு தேங்காய் உடைச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். என்ன ஒரு நடன்னா, அப்படி ஒரு நட. பெரியவா நடந்தானா பின்னாடி நடந்து வர்றவாலாம் ஈடு கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நடப்பான் பெரியவா. பாரத தேசத்தை முழுக்க பெரியவா பாதத்தினால் நிறைய நடந்திருக்கா. நடந்து காஞ்சிபுரமே வந்துட்டா தேனம்பாக்கத்துலேருந்து. அங்கே தேனம்பாக்கத்துலேருந்து காஞ்சிபுரம் வந்தோடனே மடத்துக்கிட்ட ஒரே கூட்டம், மக்கள்லாம் அங்கங்கே ஓடுறா. காமாட்சி அம்மன் வீதி புறப்பாடு அம்பாள் கோவிலுக்கு போகாமல் ரோட்லேயே நிற்கிறா. இல்லவாட்டெல்லாம் கேட்குறா, என்ன ஆச்சு, ஏன் இன்னும் சுவாமி அம்பாள் கோவிலுக்கு அழைச்சிட்டு போகாமல் இங்கேயே வச்சிருக்கேல அப்படின்ட்டு அங்கே எல்லாம் கேட்குறா. மாரி கோவில் யானை வழிவிட மாட்டேங்குது, எல்லாரையும் பிரச்சனை பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துருச்சு, சாமி தூக்கம் முடியல அப்படின்னோடனே பெரியவா அந்த யானைகிட்டே போயிட்டு இப்போ பழத்தை கொடுத்து பெரியவா யானை காதில் சொல்லியிருக்கான். வந்துட்டு அம்பாளை காமாட்சியை பார்த்துட்டு நைட்டு 1 மணி இருக்கும், 12-1 மணிக்கிட்ட காமாட்சியை பார்த்து தீபாவளினாயே பிரசாதம் கொடுத்துட்றான். அப்போ அந்த சிப்பந்தி அந்த தேங்காய் வாங்கின அந்த தேனம்பாக்கத்தில் பெரியவா பக்கத்தில் இருந்த ஒரு சிப்பந்தி தேங்காய் கேட்குறா, தேங்காய் வாங்கி கொடுக்குறா. அவள் கேட்டுறா அந்த தேவ பாஷையை, பெரியவா இதுதான் நீங்கள் போயிட்டு அங்கே பிள்ளையார்கிட்ட சொன்னேன்ல நீ, அப்போ என்ன பெரியவா நீ காதில் கேட்டியா, தேவ பாஷையை கேட்டியா நீன்னு அப்படின்ட்டு ஒரு மௌனமாக ஒரு சிரிச்சிட்டு சுவாமி. அப்போ பெரியவா எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா, பெரியவா காமாட்சியை பார்க்கணும், அதுக்கு விநாயகர்கிட்ட அங்கே நாங்கள் வரேன், அது வரைக்கும் இது கொஞ்சம் அம்பாள் தரிசனம் பண்ணணும், காமாட்சியை பார்க்கணும், பார்த்துக்க
அப்படின்னு சொல்லி அங்கே சைகை கொடுத்துட்டார். அந்த கோவில் யானையும் பெரியவா உத்தரவுக்காக இங்கேயே சேட்டை பண்ணிட்டு, பெரியவா வந்தோடனே பெரியவா யானைகிட்ட போனோடனே எல்லாரும் பயப்படுறா. பெரியவா யானை வந்து மதம் பிடிச்ச மாதிரி இருக்கே, பெரியவா ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்லாம் பயப்படுறா. உடனே பெரியவா போயிட்டு அந்த யானைக்கு பழத்தை கொடுத்தோடனே வாங்கி சாப்பிட்டுட்டு யானை காதில் பேசுகிறார். சரி சாந்தமாயே, அம்பாள் கோவிலுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சாந்தமாயிருது. அம்பாளையும் காமாட்சியும் தரிசனம் பண்ணிடுறா. அம்பாள் வந்து கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிடுறா 1 மணிக்கு நைட்டு. ரொம்ப விசேஷமாக என்னென்னா, பெரியவா வந்து ஒரு நினச்சாருன்னா அதை முடிச்சிடுவார், அந்தமாரி ஒன்று. 2வது, அவர் வந்து என்ன மற்றவா என்ன நினைக்கிறாளோ அது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, கரெக்டாக அதை உணர்ந்துப்பார். நம்ம மனசில் என்ன இருக்குன்ட்டு அவரை போல உணர்ந்த மகான் இதுக்கு இல்லை. ஆதிசங்கர் அப்புறம் ஒரு மகானா போதேந்திரா இருந்தார். போதேந்திராவுக்கு அப்புறம் சந்திரசேகரேந்திரா பெரியவா, இவர் 100 வயசு வாழ்ந்த மகான். அப்பேற்பட்ட அந்த மகான் வாழ்ந்த காலத்தில் நாமெல்லாம் இருக்கோம் அப்படின்னா மகாபெரிவாவோட அனுகிரகம். எல்லாரும் மகாபெரிவாவை பிரார்த்தனை பண்ணுவோம். குரு கிருபை ஒன்று வந்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து தெய்வத்தோட அனுகிரகம் கிடச்சிரும். மாதா பிதா குரு தெய்வம், அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கணும். அவளோட ஆசீர்வாதம் இருந்துட்டோன்னா அடுத்தது குருவோட அனுகிரகம் கிடச்சிரும். நாம் ஒரு குருவோட பாதத்தை பிடிச்சிட்டோன்னா, சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடச்சிரும். நாம் எல்லாமே கஷ்டத்தில் மூழ்கிட்டு இருக்கோம். ஸோ அதிலேருந்து வெளில வர்றதுக்கு குருவை கடைப்பிடிப்போம், குரு பாதத்தை பிடிப்போம், கஷ்டங்கள் நீங்கி நன்மையாக வாழ்வோம். அடுத்த கதையை நம்ம அடுத்த தொடரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடியேன் கணபதி சுப்பிரமணியன்.